ஐ மீன் துன்பத்தில் இருந்தால் கூட அந்த தனிப்பட்ட முறையில் அந்தந்த நபர்களுக்கு எந்தெந்த கௌரவத்தை கொடுக்கணுமோ எந்தெந்த மரியாதை செலுத்தணுமோ அது செலுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த அர்ஜுனர் வந்து நம்மளுக்கு பாடமாக சொல்லி கொடுக்குறாரு. இங்கே சொல்கிறார், எனிதிங் தட் திஸ் இஸ் ப்ரெசென்டட் பிஃபோர் த சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட் 1:7:26 சொல்கிறாங்க. should be so done after the presentation of respectful prayers பற்றி சொல்கிறாங்க. பிரார்த்தனை எப்படி நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணுவோம்? ஆஃப்டர் டியூ presentation of this is the standard procedure and Sri Arjuna although an intimate friend. அப்போது அர்ஜுனரை நினச்சிருக்கலாம், கிருஷ்ணர் என்னோட ஃப்ரெண்டு தானே, ஸ்நேகிதர் தானே, என்னோட சொந்தக்காரங்க தானே, அவருக்கு ஒன்றும் இது கொடுக்க அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிருக்கலாம். ஆனால் அவர் அப்படி நினைக்கல. என்னதான் இருந்தாலும் பகவான் கிருஷ்ணர் வந்து ஸ்நேகிதராக இருந்தால் கூட எனக்கு அவங்க வந்து முழுமுத கடவுள். ஆனால் அதனால் அவருக்கு என்ன ஒரு கௌரவத்தை கொடுக்கணுமோ, என்ன ஒரு மரியாதை கொடுக்கணுமோ, என்ன ஒரு ப்ரேயர்ஸ் பிரார்த்தனை என்ன பண்ணணுமோ அந்த மாதிரி பிரார்த்தனை வந்து அவர் செலுத்தினார். யாருக்கு? பகவான் கிருஷ்ணருக்கு. ஒரு தடவை உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, தூர்தர்ஷன் டிவி இருக்கும்போது அந்த காலத்தில் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். தூர்தர்ஷன் டிடி சேனல் வரும், டிடிஐன்னு வரும், தூர்தர்ஷன் ஆஃப் இந்தியா. அப்போ யாராவது ஒரு வீட்டில் டிவி இருந்தால் எல்லாருமே வந்துடுவாங்க, வந்து உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் ஒரு ப்ரோக்ராம் இருந்தது. என்ன ப்ரோக்ராம் அப்படின்னா, அப்போ 22 23 மாநிலம் நம்ம பாரத நாட்டில், நம்ம இந்தியாவில் எல்லா மாநிலத்துலேயும் என்னென்ன கல்ச்சர்ன்றது ஒரு ப்ரோக்ராம் காமிச்சிட்ருக்காங்க. பஞ்சாபில் என்ன கல்ச்சரு, தமிழ்நாட்டில் என்ன கல்ச்சர், அதாவது நம்மளோட வைதீகம் என்னென்ன இருக்குது, எப்படி நம்ம வந்து வாழ்கிறோம், எப்படி அந்த மக்களெல்லாம் அந்த நாட்டில் வாழ்கிறாங்க, அந்த கலாச்சாரத்துக்கு தகுந்த மாதிரி அந்தந்த நாட்டில். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி போய் நம்ம இதில் பார்க்க முடியாது. எங்கள் மகாராஷ்டிராலேயோ இல்லை பஞ்சாப்லேயோ இல்லை உத்தரப்பிரதேசில் அங்கே வேறு மாதிரி இருக்கும். அவங்களோட இது வேறு மாதிரி இருக்கும், அவங்களோட கலாச்சாரம் வேறு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஒன்று இருந்தது. ஒரு இதுலேயும் அந்த மாதிரி இது காமிச்சிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு கல்ச்சரல் ப்ரோக்ராம், அது பேர் கல்ச்சரல் ப்ரோக்ராம். அந்த கல்ச்சர், அதை நாகரிகதை எப்படி இருக்குன்னு சொல்லி. அப்போது ஒரு பஞ்சாப்லேருந்து ஒரு கருத்து எடுத்துக்கிட்டார். ஒரு சின்ன கதை, ஸ்மால் ஸ்டோரி நடந்தது. அங்கே ஒருத்தர் பஞ்சாபிக்காரரு, ஒருத்தர் நம்ம தென்னிந்தியக்காரரு, 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. ஆர்மியில் நீங்கள் பார்த்தா பெரும்பாலும் எல்லாம் சர்தார்ஜி நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம இந்தியன் ஆர்மியில் சர்தார்ஜிஸ் முழுக்க அவங்க தான் இருப்பாங்க. அப்போ அந்த சர்தார்ஜிக்கும் நம்ம தென்னிந்தியாவில் ஒருத்தர் வந்து நபர் வந்து 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது ரூமில் கேம்பில் அந்த சர்தார்ஜி சொல்கிறான், எங்கள் மாநிலத்தில் வந்து அப்பா அம்மா தங்கச்சி அக்கா மற்ற உறவினர்கள் இவங்க எல்லாமே ஒரு கெஸ்ட்டு போனால் வீட்டில் ரொம்ப நல்லா பார்க்குறாங்க, ரொம்ப கௌரவமாக பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் எங்கேயும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த சர்தார்ஜி வந்து இந்த நபருக்கு, அவங்களோட ஃப்ரெண்டுக்கு சொல்கிறாரு. யார் போனாலும் அவ்வளோதான், நான் இந்த மாதிரி வந்திருக்கேன் அப்படி சொன்னாலே போதும், நீ எப்போது ஃப்ரீயாக இருந்தால் எங்கள் மாநிலத்துக்கு போயிட்டு வா, எங்கள் வீட்டுக்கு போயிட்டு வா, எங்கள் அப்பா அம்மா எப்படி பார்த்துக்கிறாருன்றது உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி இவருக்கு சொல்கிறாரு. அர்ஜுனன்றார் அவர் ஃப்ரெண்டுக்கு சொல்கிறாரு. சரி, அவருக்கு ஒரு 4 நாள் லீவ் கிடச்சிது. அந்த 4 நாள் லீவ் கிடச்ச பிறகு என்ன பண்ணுறாங்க, நேராக அவங்க ஃப்ரெண்டு சொன்னாங்க இல்லையா, போய் பார்த்துட்டு வரலாம்னு சொல்லி நேராக அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறாங்க பஞ்சாபில். அங்கே போயிட்டு சண்டிகரில் ஒரு சின்ன வில்லேஜில் ஒரு ஊராக போடுது. அங்கே போன பிறகு இந்த மாதிரி நான் வந்து உங்கள் பையனோட ஃப்ரெண்டு, நான் ஆர்மியில், ஸோ அவர் தான் சொன்னார் இப்படி போயிட்டு வாங்க, எங்களோட கலாச்சாரம் எப்படி இருக்கும், எங்களோட நாகரிகத்தை எப்படி இருக்கும்ன்றது வந்து அது மட்டும் இல்லாமல் உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு கெஸ்ட்டு வந்தால், ஒரு ஏன்னா கெஸ்ட்டுக்கு சொல்லுவாங்க, ஒரு கெஸ்ட் வந்தால் எப்படி பார்க்கணும், எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி உங்ககிட்ட கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால தான் நான் வந்திருக்கேன். ஆனால் அவங்க வீட்டில் அப்போது அந்த சமயத்தில் எல்லாரோட மூஞ்சியும் ஒரு மாதிரியாக இருக்குது. ஒருத்தர் மூஞ்சிலையும் ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு சாந்தி இல்லை, ஏதோ துன்பத்தில் இருக்காங்க. அப்பாவும் அதே மாதிரி இருக்கார், அம்மாவும் அதே மாதிரி இருக்கார். அப்புறம் அதே மாதிரி அக்கா தங்கச்சியை கூப்பிட்டாங்க, அவங்களும் அதே மாதிரி தான் இருக்காங்க. தம்பியை கூப்பிட்டாங்க, அவங்களும் அதே மாதிரி இருக்காங்க. சரி, விருந்தினர் வந்திருக்காங்க இல்லையா சொல்லி அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு போய்
என்னென்ன வேணுமோ எல்லாம் பண்ணி கொடுத்து, நீங்கள் முதல்ல குளிச்சுட்டு வாங்க, உங்களுக்கு பிரசாதம் ரெடி பண்ணுறேன், அதாவது உணவு ரெடி பண்ணுறேன்னு சொல்லி அவங்க அனுப்பிச்சிட்டாங்க. அவர் வந்த உடனே அவருக்கு அந்த அவர் ஃப்ரெண்டு சொன்னதுக்கும் இங்கே நடக்கிற அந்த இதுக்கும் வந்து மேட்சே ஆகலை, பொருத்தமே இல்லை. அவங்க சொன்னது எல்லாமே ரொம்ப கௌரவமாக பார்த்துக்கிறாங்க, ரொம்ப மரியாதையாக பார்த்துக்கிறாங்கன்னு அவங்க ஃப்ரெண்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே பார்த்தா எல்லாரோட மூஞ்சி, ஆனால் இவங்க இப்போ எதுவுமே இவங்கள பற்றி எதுவுமே குறை சொல்ல, ஆனால் நல்லவ என்ன கெஸ்ட்டை எப்படி பார்த்துக்கணுமோ அந்த மாதிரி பார்த்துருக்காங்க. ஆனால் ஒரு மூஞ்சியில் வந்து ஒரு சிரிப்பு இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை. சரி, இவங்கெல்லாம் போயிட்டு வந்து ஒரு 2-3 நாள் அங்கேயே தங்கிட்டு இருந்தாங்க. 2-3 நாளும் அவங்களுக்கு நல்லா பார்த்துக்கிறாங்களே தவிர இது என்ன சொல்கிறது, ஹார்ட் ஓப்பன் பண்ணி பேசலை. நல்லா சந்தோஷமாக ஜோவியலாக அவங்ககிட்ட பேசவே இல்லை. சரி, நான் கிளம்புறேன்னு சொல்லி அவங்க கிளம்பிட்டாங்க. போகிற வழியில் இவங்க ஃப்ரெண்டோட அப்பாவோட ஃப்ரெண்டு அங்கே இவரை வந்து சந்தித்தார். அந்த வீட்டிலேருந்து வரும்போது பார்த்த உடனே கேட்குறாரு, எங்கே போயிட்டு வரீங்க, நீங்கள் யார், இந்த மாதிரி இவங்க ஃப்ரெண்டு போயிட்டு வர சொன்னாங்க, அதான் போயிட்டு வந்தேன். அவங்க வீட்டுக்கா போயினீங்க நீங்கள்? அப்படி எத்தனை நாள் இருந்தீங்க? 3 நாள் 4 நாள் இருந்தேன். அப்படியா, ஏன் உங்கள் வீட்டில் ஏதாவது ப்ராப்ளமானு சொல்லி கேட்டாங்க. ப்ராப்ளமெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் கரெக்டான வீட்டுக்கு தான் போயிருக்கீங்க, ஆனால் நீங்கள் போன டைம் சரியில்லை. ஏன்னா இவர் வந்த பிறகு அவரோட ஃப்ரெண்டுக்கு என்ன இருக்குன்னா, ஆர்மியில் போர் பண்ணும்போது யாரோ ஷூட் பண்ணி அவர் இறந்துட்டார். இவருக்கு தெரியாது, ஆனால் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு. அப்பா அம்மாவுக்கு வீட்டுக்கு எல்லாருமே தெரிஞ்சிச்சு. தெரிஞ்ச உடனே வந்த விருந்தினருக்கு இந்த ஒரு நியூஸை கொடுக்கக்கூடாது, அவங்களுக்கு வந்து எந்த விதமான துன்பத்தை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி மறைச்சிருக்காங்க. அவங்க சொல்லாமையே மறைச்சிருக்காங்க. ஆனால் இவருக்கு தெரியாது. அப்படியான்னு சொல்லி அவர் ஆச்சரியப்பட்டார். இவ்வளோ துன்பத்தை அவர் சமத்திட்டு கூட என்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லாமல் என்னையும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் சந்தோஷம் இல்லைன்றது எனக்கு தெரியும். இப்போ தான் தெரியுது அவங்க இந்த மாதிரி ஆயிருக்குன்றது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு. எதுக்காக இந்த ஸ்டோரி சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளோட லைஃப்பில் கூட நம்மளோட வாழ்க்கையில் கூட நம்ம என்ன செய்யறோம்னா, ஏதாவது துன்பம் வந்துட்டால் யாராவது நம்ம அந்த டைமில் கரெக்டாக யாராவது விருந்தினர் வருவாங்க. நான் நிறைய சமயத்தில் பார்த்துருக்கேன். இப்போ கூட நான் வரும்போது எங்கள் க்ளோஸ் ரொம்ப ரிலேட்டிவ் கசின் மைசூர்லேருந்து வந்திருக்காரு பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு. நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன், வரல. சரி, நான் கிளம்பி வந்துட்டேன். வீட்டில் சொல்லிவிட்டு நீங்கள் பார்த்துக்க சொல்லி வந்துட்டேன். அந்த சமயத்தில் கரெக்டாக நம்ம ஏதோ முக்கியமான ப்ரோக்ராமோ இல்லை ஏதோ வீட்டில் சண்டை ஆகிருக்கும், இல்லை ஏதோ பிரச்சனையாக இருக்கும், அந்த டைமில் கரெக்டாக யாராவது ஒருத்தர் நம்ம வேண்டியவங்களே வருவாங்க. அந்த சமயத்தில் நம்ம எப்படி அவங்கள வந்து பார்த்துக்கிறதுன்றது இங்கே சொல்கிறாங்க. இங்கே அதாவது அந்த வைஷ்ணவா எட்டிக்வேட்ன்றது வந்து இங்கே சொல்லிக் கொடுக்குறாங்க. சௌபாட்டியில் டிவோட்டிஸ் வந்து பாம்பேயில் டிவோட்டிஸு இதுக்கு ஒரு புஸ்தகமே எழுதியிருக்காரு. 28 பாயிண்ட் இருக்குது அதில். வைஷ்ணவா குவாலிட்டிஸ் 24 26 ஏதோ 26 குவாலிட்டிஸ் நினைக்கிறேன். 26 குவாலிட்டிஸ் அந்த தன்மைகள்லாம் எழுதியிருக்காங்க. எப்படியெல்லாம் இருக்கணும், இது எப்படியெல்லாம் நம்ம வந்து நடந்துக்கணும். அதாவது எந்த ஒரு சமயத்தில் கூட யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து தகுந்த பிரார்த்தனையை நம்ம பண்ணணும், தகுந்த மரியாதையை கொடுக்கணும், தகுந்த கௌரவத்தை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஈவன் நீங்கள் அது பகவானே வந்து கடைப்பிடிச்சிருக்காரு. சைத்தன்ய மகாபிரபு வந்து தென்னிந்தியாவுக்கு யாத்திரைக்கு போகும்போது எல்லாருமே வேண்டாம்னு சொல்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் சைத்தன்ய மகாபிரபு அங்கே இருக்கிறவங்க பக்தர்கள் எல்லாருக்குமே சொல்லிட்டு போகிறாங்க. நான் தான் பகவான், நான் சொல்ல அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி இன்னும் நினைக்கல. அவங்க எல்லாருமே சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு போகிறாங்க. மகாபிரபுவை, சைத்தன்ய மகாபிரபுவை அவங்கள சொல்லிவிட்டு அப்புறமா போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு யாருக்குமே விருப்பம் இல்லை, மகாபிரபு போகிறது வந்து விருப்பம் இல்லை. இருந்தாலும் எல்லாருக்கும் சொல்லிவிட்டு அந்த பிரார்த்தனையெல்லாம் பண்ணிவிட்டு போகிறாரு. அதே மாதிரி நம்ம வந்து பாகவதமில் கூட பார்க்கலாம். ருக்மிணி கிருஷ்ணாவோட சம்பவம், இது அந்த 2 பேருக்கும் நடக்கிற அந்த என்ன சொல்கிறது அந்த வாதா இது சம்பாஷணையில் பார்க்கலாம். கிருஷ்ணர் வேணுன்ட்டே ருக்மிணியை வந்து கேலி பண்ணுறாரு. நீ போய் ஒரு மாடு மேய்க்கிறவன் போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நீ தப்பு பண்ணிட்ட. அவன் எதுக்குமே நான் எதுக்குமே உதவ மாட்டேன், என்னை போய் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட. உனக்கு எப்படி தான் உனக்கு என்ன தகுதி இருக்குது, என்னை எப்படின்னு சொல்லி புரிஞ்சிக்கிற அளவுக்குன்னா உனக்கு புத்தி, உனக்கு அறிவில்லை அப்படின்னு சொல்லி அது இதுன்னு சொல்லி சொல்லும்போது ருக்மிணி தேவி எதுவுமே பேசலை. ஆனால் ருக்மிணி வந்து சரியான பேச்சாளர். அவர் எந்த விதமான ஒரு கருத்தையே முன்னிடலை. யாரே ருக்மிணி தேவி கிருஷ்ணர்கிட்ட
கிருஷ்ணர் என்ன சொன்னாலும் ஓகே ஓகே ஓகே. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு ருக்மிணி சைலண்டாக இருக்கிறத பார்த்துட்டு கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அந்த குணம். இவ்வளோ நான் சொல்லி என் பற்றி நெகட்டிவாக சொன்னி மைனஸாக சொன்னால் கூட அப்போ கூட ருக்மிணி தேவி என்னை பற்றி எதுவுமே வந்து எனக்கு என்கிட்ட வந்து ஆர்குமெண்ட்டும் பண்ணல, என்னை பற்றி எதுவும் தப்பாகவும் சொல்லலை. ஸோ எவ்வளோ தெளிவாக அவர் வந்து கௌரவமாக என்கிட்ட நடந்துக்கிட்ட நீ அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரே ருக்மிணிக்கு சொல்கிறார். அப்போ சொல்லும்போது ருக்மிணி கிருஷ்ணா சொல்கிறாரு, உன்னோட தன்மைக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப என்னோட இதயம் வந்து கரைஞ்சிருச்சு. அப்படியே ருக்மி தெரியுமா உங்களுக்கு? ருக்மிணியோட அண்ணா அவன் பேர் ருக்மி. அதனால அந்த குரு மகாராஜ் பேர் கூட கொடுக்குறாங்க ருக்மிஹா தாஸ். அப்படின்னா என்ன பேருன்னா ருக்மியை வதம் பண்ணவன் ருக்மிஹா தாஸ், கிருஷ்ணர் பேர் ருக்மிஹா அப்படின்றது. ஸோ ருக்மியை வந்து பலராமர் வந்து வதம் பண்ணுறாரு. பலராமரை வதம் பண்ணும்போதும் நீ ஒரு வார்த்தை கூட நீ பேசலை, சும்மாவே இருக்கிற நீ. அங்கே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் உன்னோட தன்மையை பற்றி அப்படின்னு சொல்லி ருக்மிணியை வந்து அவர் க்ளோரிஃபை பண்ணுறாரு. யார்? கிருஷ்ணர். ஸோ இப்படி அந்த சமயத்தில் ருக்மி வந்து ஒரு கடிதம் எழுதுறாரு. அதுதான் ஃபஸ்ட்டு லவ் லெட்டர். இப்போ நம்ம படத்தில் காமிக்கிறது இங்கே பண்ணுறதெல்லாம் லவ் லெட்டர் கிடையாது. ஃபஸ்ட்டு லவ் லெட்டர் எதுன்னா திவ்யமான லவ் லெட்டர். அதுதான் ருக்மிணி வந்து அந்த லெட்டரை எழுதி ஒரு பிராமணர்கிட்ட கொடுத்து அனுப்புகிறாரு கிருஷ்ணர்கிட்ட. கிருஷ்ணரை பற்றி கேட்டிருக்காரு தவிர அவரை பார்த்ததே கிடையாது. கிருஷ்ணரை பார்த்ததே கிடையாது. ஆனால் அவரை பற்றி எல்லாமே கேட்டிருக்காரு. அவர் எப்படி இருக்கார், என்ன பண்ணுறாரு, எல்லாமே தெரியும் அவருக்கு. ஸோ அதான் ஃபஸ்ட்டு லவ் லெட்டர் கொடுத்து அனுப்புகிறாரு ருக்மிணி தேவி. இதான் பிரம்மாண்டத்திலே ஃபஸ்ட்டு லவ் லெட்டர் தான் அப்படின்னு சொல்லி ஆச்சாரியாஸ் சொல்கிறாங்க. ஸோ அப்போது இந்த மாதிரி அந்தந்த சமயத்தில் எப்படியெல்லாம் நம்ம பிரார்த்தனை பண்ணணும், எப்படியெல்லாம் கௌரவத்தை கொடுக்கணும், அதான் நான் நிறைய தடவை டிவோட்டிஸ் கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன். ஒரு டிவோட்டி வந்து இன்னொரு டிவோட்டியை வந்து தப்பாக பேசக்கூடாது. ஒருவேளை அவங்க தப்பாக பண்ணியிருந்தா கூட அவங்கள எப்படி எந்த ஒரு கோணத்தில் எந்த ஒரு விஷயத்தில் எப்படி அவங்கள சொல்கிறதுக்கு நம்ம வந்து பிளான் பண்ணி தான் சொல்லணும். டக்குன்னு அவங்க மூஞ்சி மேலே அடித்த மாதிரி நம்ம பேசிடக்கூடாது, சொல்லிடவும் கூடாது. ஏன்னா நீங்கள் அப்படி பண்ணிட்டீங்க இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லிடக்கூடாது. இது நிறைய விஷயங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கேன். சில பேர் வந்து பிரசாதம் சாப்பிட்டுருப்பாங்க பக்தர்கள். உடனே ஒரு அதிகாரியாக யார் வந்து, என்னங்க நீங்கள் சர்வீஸ் விட்டு அப்படியே வந்துட்டீங்க, பிரசாதம் உங்களுக்கு பெரிய இதாக, ஃபஸ்ட்டு சர்வீஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி பேசிட்டா கூட சில பேர் தாங்குவாங்க, சில பேர் தாங்க முடியாது. உடனே கோவம் வந்துடும். கோயிலுக்கு வரது விட்டுருவாங்க, சர்வீஸ் பண்ணுறது விட்டுருவாங்க. இந்த மாதிரி நிறைய கோயிலில் நடக்குது. ஸோ அதனால் அது தாங்குகிற ஒரு சகிச்சிக்கிற தன்மையும் வேணும். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து எப்படி அவங்களுக்கு சொல்கிறது, எப்படி அவங்க எந்த விதத்தில் சொல்லணுன்றதை வந்து அவங்க கற்றுக்கணும். அதை கற்றுக்காமல் இருந்தால் என்ன ஆகும், பக்தர்கள் வந்து, ஏன்னா எல்லா பக்தர்களும் ஒரே மாதிரியாக இருக்க மாட்டாங்க. ஒரு பக்தர்கிட்டையும் ஒரு தன்மை இருக்குது, ஒரு பக்தர்கிட்டையும் ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்குது. அதே மாதிரி ஒரு பக்தர்கிட்டையும் ஒரு வீக்னஸ் இருக்குது. ஸோ அதான் இங்கே அர்ஜுனர் வந்து கிருஷ்ணருக்கு வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு போகிறாரு. அவர் இப்போ நம்ம கூட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அவங்கள அவ்வளோவா கண்டுக்கிறது இல்லை. ஏன்னா என் ஸ்நேகிதன் தானே அவன். ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஸ்நேகிதனை கூட முறையாக என்கிட்ட நடந்துக்கணும், என்னை வந்து மற்றவங்க முன்னாடி என்னை மரியாதையாக பேசணும், அவமரியாதையாக பேசக்கூடாது, அவதூறு சொல்லக்கூடாது, அகௌரவமாக சொல்லக்கூடாது. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டுனா என்ன பண்ணுவாங்கன்னா அவனை பற்றி கிண்டல் அடிக்கிறது, மற்றவங்களை வச்சு கிண்டல் அடிக்கிறது இதெல்லாம் நடக்கும். ஆனால் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறாங்க. யாராக இருந்தாலும் அவனுக்கு தனிப்பட்ட மரியாதையை கௌரவத்தை கொடுக்குறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியன்றது பாகவதமில் நம்ம சொல்லி கொடுக்குறீங்க. அதான் இப்போ 26வது ஸ்லோகாவில் சொல்கிறாங்க, தட் இஸ் த ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் அண்ட் ஸ்ரீ கிருஷ்ணா ஆல்தோ த இன்டிமேட் ஃப்ரெண்ட் ஆஃப் த லார்ட் இஸ் அப்சர்விங் திஸ் மெத்தட் ஃபார் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன். கிருஷ்ணரே வந்து அது வந்து அப்சர்வ் பண்ணுறாராம், எப்படி அர்ஜுனர் வந்து நடந்துக்கிறாரு அப்படின்றது வந்து அவர் இது பண்ணுறாராம். ஸோ இவர் யார், பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணிட்டாரு. பிரயோகம் பண்ண பிறகு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் வந்து எப்படி அதை வந்து பிரயோகம் பண்ணுறது தான் தெரியுமே தவிர அதை வந்து எப்படி மறுபடியும் திருப்பி வாங்கிறதுக்கு தெரியாது அவருக்கு. இப்போ வேண்டாம் இதை நிறுத்திடலாம் சொல்லி நம்ம நிறுத்திட்டு யோசனை பண்ணி அந்த பிரம்மாஸ்திரத்தை திரும்பி அவங்க வந்து திரும்பி ரிட்டர்ன் வாங்கணும். இந்த பிரம்மாஸ்திரமெல்லாம் இப்போ மாதிரி என்ன சொல்கிறது, பிறங்கி அப்படின்னு சொல்லுவாங்க, மிசைல்ஸ் அந்த மாதிரி டக்குன்னு பட்டன் ப்ரெஸ் பண்ணால் போய் வெடிக்கிறது இல்லை. அது எப்படின்னா சட்டில் மைண்டில் வந்து அந்த சப்தத்தை கொடுக்கணும், அந்த வேதிக் ஹிம்ஸ் சொல்லணும், மந்திரத்தை சொன்னால் தான்
அந்த பிரம்மாஸ்திரம் வந்து போய் அது போய் அந்த தன்னோட எஃபெக்டை காமிக்கும். ஸோ வேதத்தை மூலம் தான், அதாவது வேதம் ஐ மீன் இது என்ன சொல்கிறது, சப்த மூலமாக தான் அதை வந்து சாண்ட் பண்ணும், மந்த்ராஸை சாண்ட் பண்ணும். அதனால தான் சாண்டிங் அந்த பவர் இருக்குது. சாண்டிங் ஏன் அந்த பவர் இருக்குது அப்படின்னா, அந்த சாண்டிங் பண்ணுறதுல அந்த சப்தம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், சவுண்டு வைப்ரேஷன், அந்த சவுண்டு அதனால தான் நம்ம சாண்டிங் பண்ணும்போது அந்த மாதிரி சாண்டிங் பண்ணால் எதுவுமே எஃபெக்ட் இருக்காது. சத்தமாக சொல்லணும் அப்படின்றாங்க. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. அட்லீஸ்ட் இந்த சவுண்டாவது இருக்கணும். அப்போ தான் நம்ம காதுக்கும் கேட்கும், மற்றவங்களுக்கும் கேட்கும். நம்ம வீட்டில் தானே சொல்கிறோம், நம்ம பக்தர்கள் முன்னாடியே சொல்கிறோம், கோயிலில் சொல்கிறோம், வேற இடத்துல இல்லை, வேற மற்ற கர்மீஸ் முன்னாடியெல்லாம் நம்ம இது பண்ணுறது இல்லை. கோயிலில் சொல்லும்போது, வீட்டில் சொல்லும்போது, பக்தர்கள் முன்னாடி சொல்லும்போது, சத் சங்கத்தில் இருக்கும்போது, ஆக்சுவலாக சாண்டிங்கே வந்து சப்த ரூபத்தில் தான் இருக்குது. நாமமே சப்த ரூபம் தான். நாம்னா மகாரி பௌதாத நிஜ சர்வ சக்தி, எல்லா சக்தியும் நான் வந்து நாமத்தில் வச்சிருக்கேன். அந்த நாம வந்து சப்த ரூபத்தில் தான் இருக்குது. பகவானே சப்த ரூபத்தில் தான் வந்திருக்கார் கலியுகத்தில். அவரே சொல்கிறார் சைத்தன்யமா, அந்த சப்தம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. ஏன்னா சப்தத்துக்கு கலியுகத்தில் வந்து அவ்வளோ வலிமையான ஒரு இது இருக்குது, பவர் இருக்குது. அதனால தான் சேஞ்சஸ் ஆகுது, நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுது, நிறைய கர்மிகள் எல்லாம் பக்தர் ஆகுறதுக்கு காரணமே அந்த சப்த ரூபம் தான். சப்தத்தில் தான். இப்போது நம்ம யாரும் ஏன் கூப்பிடுவோம், நம்ம கூப்பிடுறதில்ல. என்ன கூப்பிடுவோம், அவன் பேரை வச்சு கூப்பிடுறோம். கிருஷ்ணா, ராமா, கோவிந்தா அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவோம். புவனேஷ் அப்படின்னு தான் கூப்பிட்டா தான் புவனேஷ் திரும்பி பார்ப்பாரு. ஏன்னா அவர் பாட்டு அவர் தூங்கிட்டே இருப்பார். அந்த பேரை வைக்கணும், பேரை வச்சு தான் அவர் கூப்பிடும். அதனால் பேர், அந்த பேருக்கு ரொம்ப, அந்த பேர், அந்த சப்தம், சவுண்டு. இப்போது திடீர்னு யாரோ வந்தார், இப்போது டக்குன்னு நம்ம போய் பார்த்தோம் யாருன்னு, ஏன்னா கூப்பிட்டாரு இல்லை, அந்த சவுண்டு வந்தது. அந்த சவுண்டுக்கு அவ்வளோ பவர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சப்த ரூபத்தில் தான் பகவானோட நாமத்தை இருக்குது. 27 ஸ்லோகம் சொல்கிறாங்க, தி சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட் said, "Know from me that is the act of son of Drona. He has thrown the hymns of nuclear energy and he does not know how to retract." அதான் இங்கே சொல்கிறாங்க. பிரம்மாஸ்திரத்தை விட்டுட்டாங்க, யாருக்கு என்ன ஆகுது பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் தேவை, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, நான் வந்து பாதுகாப்பாக இருக்கேனா, சேஃப்டியாக இருக்கேனா, அதான் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டாரு. ஆனால் அவருக்கு மறுபடியும் அது வாபஸ் ரிட்டர்ன் வாங்குறதுக்கு தெரியல, அதுக்கு என்ன மந்திரத்தை வந்து சேன் பண்ணுறது தெரியல. அதனால தான் இங்கே என்ன சொல்கிறாங்க, பிரபுபாதர் என்ன கொடுக்குறாரு பர்போர்ட்டில் அப்படின்னா, இட் இஸ் சிமிலர் டு மாடர்ன் நியூக்ளியர் வெப்பன் மேனிபுலேட்டட் பை ஆட்டோமிக் எனர்ஜி. இப்போ இந்த அணுகுண்டு எல்லாம் தயாரிக்கிறாங்க இல்லையா, ஒரு கண்ட்ரியும் 5 கண்ட்ரி தான் உலகத்தில் வந்து அணுகுண்டு தயாரிக்கிறதுல ஃபேமஸ்ஸு. ரஷ்யா, சைனா, அமெரிக்கா, அப்புறம் இன்னொரு 2 கண்ட்ரி, இங்கிலாண்டோ ஏதோ இன்னொன்று ஏதோ தெரியல, மறந்துட்டேன். இந்த 5 நாட்டுகள் தான் அணுகுண்டில் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆகும். அந்த மாதிரி இந்த பிரபா சொல்கிறார், இட் இஸ் சிமிலர் டு மாடர்ன் நியூக்ளியர் வெப்பன். பிரம்மாஸ்தா வந்து அந்த அணுகுண்டுக்கு சமானம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்ன பண்ணோம்னா, இட் கிரியேட்ஸ் அன் இன்டாலரபிள் ஹீட் சிமிலர் டு ஆட்டோமிக் ரேடியேஷன். என்ன பண்ணோம், பயங்கரமான ஒரு சூடை வந்து கிரியேட் பண்ணும், அந்த ஹீட்டை வந்து கிரியேட் பண்ணும் எது, பிரம்மாஸ்தம். பட் த டிஃப்ரென்ஸ் இஸ் தட் ஆட்டோமிக் பாம்ப் இஸ் கிராஸ் டைப் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன், வேறஸ் பிரம்மாஸ்தா இஸ் சிமிலர் டைப் வெப்பன் ப்ரொடியூஸ்ட் பை சாண்டிங் ஹிம்ஸ். என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, பிரம்மாஸ்தத்துக்கும் நியூக்ளியர் இப்போ இருக்கிற அணுகுண்டுக்கு என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, நியூக்ளியர் வெப்பன் வந்து நம்ம பட்டன் ப்ரெஸ் பண்ணி மேனிப்புலேட் பண்ணுறோம், நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணுறோம், ஒரு மனிதர் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அது ஆப்ரேட் பண்ண உடனே அது போய் ஒரு சூடை வந்து பயங்கரமான சூடை வந்து க்ரியேட் பண்ணும். ஆட்டோமிக் பாம் இது கிராஸ் டைப் ஆஃப் அந்த நியூக்ளியர் வெப்பன். ஆனால் பிரம்மாஸ்திரம் எப்படின்னா, பட்டனில் ப்ரெஸ் பண்ணுறதோ ஸ்விட்ச் போடுறதோ அதெல்லாம் கிடையாது. வாயால் மந்திரத்தை சேண்ட் பண்ணால், ஜபிச்சா அந்த அனுபவம் வந்து போய் யார் மேலே பிரயோகம் பண்ணணுமோ, எந்த பகுதியில் பண்ணணுமோ அந்த பகுதியில் போய் பண்ணணும். அதான் இது ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் சொல்கிறாங்க பிரபுபாதர். இட் இஸ் டிஃப்ரெண்ட் சயின்ஸ் அண்ட் இன் த டேஸ் கான் பை சச் சயின்ஸ் வாஸ் கல்டிவேட்டட் இன் த லேண்ட் ஆஃப் பரத வருஷா. அந்த காலத்தில் பரத வருஷ காலத்தில் வந்து இது வந்து பிரயோகம் பண்ணாங்க. இது வாயால் இது மந்திரத்தை சேன் பண்ணி பிரம்மாஸ்திரத்தை வந்து பிரயோகம் பண்ணிட்டு இருந்தார் அந்த காலத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு விஞ்ஞானம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் the subtle science of chanting hymns is also material, but it has yet to be spiritual, but it has a direct relationship with the spiritual method, which is which a chanter of hymns knew how to apply the weapon as well as to detect. அதனால் பிரம்மாஸ்திரத்தை நம்ம அந்த கல்வியை வந்து கற்றுக்கணும் அப்படின்னா, எப்படி பிரயோகம் பண்ணுறது கற்றுக்கணும், எப்படி வந்து வாபஸ் வாங்குறதுன்றது கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 28 ஸ்லோகம் என்ன சொல்கிறாங்கன்னா, அர்ஜுனா ஓன்லி அனதர் பிரம்மாஸ்தா கேன் கவுண்ட்ராக்ட் திஸ் வெப்பன். இந்த பிரம்மாஸ்திரத்தை இப்போ அவர் தெரியாமல் விட்டுட்டார். யார்? அஸ்வத்தாமா.
அது பிரம்மாஸ்திரத்தை தெரியாமல் விட்டதுனால, பிரயோகம் பண்ணதுனால அதை மறுபடியும் அதை வந்து ரிட்டர்ன் வாங்குறதுக்கு அவங்களுக்கு தெரியல. அவங்க அவங்க அந்த மந்திரம் சேன் பண்ணி வாபஸ் வாங்குறதுக்கு தெரியல. அதனால் வேறு என்ன வழி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது 28ஆவது ஸ்லோகாவில் சொல்கிறாங்க, அதுக்கு ஆன்சர் சொல்கிறாங்க. கிருஷ்ணர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிரம்மாஸ்திரத்தை வந்து பிரயோகம் பண்ணது மறுபடியும் அவருக்கு தெரியாது, எப்படி ரிட்டர்ன் எடுக்கிறதுன்னு தெரியாது, எப்படி வாபஸ் வாங்குறது தெரியாது. அதனால் அர்ஜுனா, நீ வந்து பிரம்மாஸ்திரத்தை, இன்னொரு பிரம்மாஸ்திரத்தை நீ வந்து பிரயோகம் பண்ணு. ஒரு பிரம்மாஸ்திரத்தை வந்து அதை வந்து தடுக்கணும் அப்படின்னா இன்னொரு பிரம்மாஸ்திரத்தை வந்து பிரயோகம் பண்ணணும். அப்போ அது ரெண்டும் போனால் தான் அதை வந்து ஸ்டாப் பண்ண முடியும், இல்லைன்னா ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து 28ஆவது ஸ்லோகா சொல்கிறாங்க, பிரம்மாஸ்திரா கேன் கவுண்ட்ராக்ட் திஸ் வெப்பன் சின்ஸ் யூ ஆர் எக்ஸ்பர்ட் இன் மிலிட்டரி சயின்ஸ். அதான் கிருஷ்ணர் சொல்கிறாரு, நீ தான் வந்து இதில் வந்து போர் விஞ்ஞானத்தில் வந்து ரொம்ப தெளிவான ஆள், நிபுணர் நீயே. அதனால் உனக்கு மட்டும்தான் தெரியும் அந்த நியூக்ளியர் வெப்பன், அந்த பிரம்மாஸ்திரத்தை வந்து பிரயோகம் பண்ணுறது. அதனால் நீ பிரயோகம் பண்ணி அதை வந்து தடுத்து நிறுத்து அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து அர்ஜுனருக்கு சொல்கிறார். So for the atomic bombs, there are no counter weapon to neutralize the effects, but by the subtle signs, the action of a Brahmastra can be counteracted. இந்த அணுகுண்டுக்கு வந்து யாராவது பிரயோகம் பண்ணால் அதை வந்து எதிர்த்து நிறுத்துகிற இன்னொரு அணுகுண்டு எதுவும் கிடையாது. அது வந்து எப்படியாவது போய் அங்கே எந்த பகுதியில் போட்டாங்கன்னா அந்த பகுதியில் போய் அது எல்லாரையும் அழிச்சிடும். ஆனால் பிரம்மாஸ்திரத்துக்கு அந்த பவர் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை நிறுத்துகிற ஒரு பவர் வந்து இன்னொரு பிரம்மாஸ்திரத்தை வந்து நம்ம வந்து பிரயோகம் பண்ணால் அதை வந்து தடுத்து நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. So the son of Dronacharya did not know the art of counteracting the weapon. Okay. 29 ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, Sutta Goswami said, hearing from the personality of Godhead, Arjuna touched the water for purification, and after circumambulating Lord Shri Krishna, he cast his Brahmastra weapon to counteract the other one. So என்ன Sutta Goswami இங்கே சொல்கிறார், என்ன சொல்கிறாரு அப்படின்னா, Sutta Goswamiனா இவர் நைமிஷாரண்யத்தில் சௌனகா ரிஷி முனிவர்கள் அந்த குழுவில் இருக்கிற அந்த எல்லா ரிஷிகளுக்கும் அவர் தான் தலைமை. யார்? சௌனகா ரிஷி. இவங்க எல்லாருமே யார்கிட்ட பாகவதம் கேட்குறாங்க அப்படின்னா சூத கோஸ்வாமி கிட்டே கேட்டுருக்காங்க. சூத கோஸ்வாமி யார்கிட்ட கேட்டாங்க அப்படின்னா இவர் சுகமுனி கிட்ட கேட்டார். சுகமுனி கிட்ட அவர் கேட்டார். எப்போ நம்ம வியாசதேவர் வந்து சுகமுனிக்கு பாகவதோபதேசம் பண்ணும்போது அவர் ஒரு சைடில் உட்காந்துட்டு அவர் கேட்டிருந்தார் சூத்த கோஸ்வாமி. அந்த சூத்த கோஸ்வாமியை வரவேற்கிறார். யார்? சௌனகா ரிஷிமுனிகளை வரவேற்று அவங்களோட வாயால் பாகவதத்தை கேட்குறாரு. அவங்களுக்கு சூத்த கோஸ்வாமி என்ன ஆன்சர் கொடுக்குறாங்க அப்படின்னா, இது கேள்வி கேட்டிருக்காரு. யார்? சௌனகா ரிஷி முனிவர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க சூத்த கோஸ்வாமி கிட்ட, இந்த பிரம்மாஸ்திரத்தை பற்றி, துரோணாச்சாரியை பற்றி, துரோணாச்சாரிய பையனால் இவர் யார் அஸ்வத்தாமத்தை பற்றி கேட்டிருக்காங்க. அப்போ அர்ஜுனர் என்ன பண்ணுறாரு, தண்ணியை எடுத்து ஆச்சமனம் பண்ணிக்கிட்டு கிருஷ்ணரை வந்து பிரதட்சணம் பண்ணுறாரு. பிரதட்சணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து அந்த பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணுறதுக்காக ரெடி ஆகிறாரு. ஸோ இப்படி 30வது ஸ்லோகத்தில் சொல்கிறாங்க, 2 பிரம்மாஸ்திரம் வந்து கம்பைன் ஆகப்படியானா 2 கலந்துக்கிட்டால் என்ன ஆகும், ஒரு பெரிய சர்க்கிளை உருவாக்கும், ஒரு பெரிய வட்டத்தை உருவாக்கும். அந்த வட்டத்தை உருவாக்கி என்ன பண்ணாது, அது எப்படி இருக்குன்னா சூரியன் மாதிரி இருக்கணுமா, அந்த 2ம் சூரியன் மாதிரி இருக்குமா. அப்போ அப்படின்னாச்சு அந்த ஸ்பேஸ் அப்படியே ஃபுல்லாக அந்த பகுதியை அப்படியே கவர் ஆகிடும், அது அப்படியே மறைச்சிடும். 2 கவுண்ட்ராக்ட் அப்படின்னா, அதாவது ஒரு இவன் விட்ட பிரம்மாஸ்திரக்கும் யார் அஸ்வத்தாமா விட்ட பிரம்மாஸ்திரத்துக்கு பிரயோகம் பண்ணதுக்கும் அர்ஜுனர் போய் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணால் அது 2 என்னாகும், 2 சேர்ந்து கலந்துக்கிட்டு ஒரு பெரிய ஒரு சூரியன் மாதிரி ஒரு வட்டத்தை வந்து உருவாக்கிட்டு அது அந்த பகுதியை கம்ப்ளீட்டாக மறைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இங்கே அந்த பிரார்த்தனைன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பாகவதமே நீங்கள் பார்த்தாவ முழுக்க எல்லாம் பிரார்த்தனை தான், கண்டினியூஸாக பிரார்த்தனை, எல்லாருமே பிரார்த்தனை. அப்புறம் வேறு இப்போ இவர் குந்தி தேவி பிரார்த்தனை இருக்குது. அப்புறம் வந்து கஜேந்திர மோட்சத்தை கஜேந்திர பிரார்த்தனை பண்ணுறாரு, துருவ மகாராஜ் பிரார்த்தனை பண்ணுறாங்க, பிரகலாத் மகாராஜ் பிரார்த்தனை பண்ணுறாங்க, கபிலதேவ் கிட்ட இவர் யார் தேவஹூதி பிரார்த்தனை பண்ணுறாங்க. ஸோ இந்த பிரார்த்தனைன்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதனால் நம்ம வந்து பக்தர்கள் கூட பணியாற்றும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்கிறது, அவங்கள வந்து மரியாதை கொடுக்காம பேசுகிறது, இதெல்லாமே நம்ம எச்சரிக்கையாக அவங்ககிட்ட நம்ம வந்து கேர்ஃபுல்லாக சொல்லணும். முக்கியமாக வைஷ்ணவர்கள்கிட்ட, குருமார்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அந்த வகையில் தான் நம்ம நடந்துக்கணுமே தவிர எல்லாருக்கிட்டையும் பேசுகிற மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஈவன் பிரபுபாதர் கூட என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒருத்தர்கிட்ட பேசும்போது இன்னொருத்தர்கிட்ட அதே மாதிரி பேச மாட்டார். அந்தந்த பக்தருக்கு தகுந்த மாதிரி, அவங்களோட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் பேசுவாரே தவிர எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி பேசுவார். அது பிரபுபாதர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா,
நான் பேசுகிற மாதிரி நீங்கள் எல்லாருக்கிட்டே பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சில பக்தர்கள் என்ன பண்ணாங்க, பிரபுபாதர் பேசுகிற மாதிரி எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் பிரபுபாதர்கிட்ட வந்து சொல்லும்போது அது நான் வந்து சொல்கிற மாதிரி நான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு வயசாகிருக்கு, நான் ஒரு சாது, நான் சொன்னால் கேட்பாங்க. நீங்கள் போய் சொன்னால் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் எந்த முறையில் சொல்லணுமோ அந்த முறையில் நீங்கள் சொல்லுங்கள். நான் பேசுகிற மாதிரி நீங்கள் எல்லாருக்கிட்டையும் பேசக்கூடாது அப்படின்னு கூட பிரபுபாதர் வார்னிங் கொடுத்துருக்காங்க. அதனால் பக்தர்கள் வந்து முக்கியமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, என்ன பண்ணணும் அப்படின்னா, கிருஷ்ணர் சொன்ன மாதிரி மச்சித்தா மத்கத பிராண போதயந்தா பரஸ்பரம் கதயந்திஸ்ஸ மாம் நித்யம் துஷ்யந்திதா ரமச்சிதா. பகவானை பற்றி பேசுறது, பகவானோட செய்திகளை கொடுக்கறது, பகவானை குணகானம் பண்ணுறது, பகவானோட நாமத்தை கலந்து எல்லாருமே சேன் பண்ணுறது, கிருஷ்ணனோட கதையை ஸ்ரவணம் பண்ணுறது. ஸ்ரவணத்தை பற்றி 2வது அத்தியாயத்தில் நீங்கள் பார்க்கணும். நிறைய இதே கேண்டோவில், ஃபஸ்ட்டு கேண்டோவில் ஸ்ரவணத்தை பற்றி நிறைய கொடுத்துருக்காங்க. ஏன்னா பாகவதம் வந்து முக்கியமான ஒரு கருத்துக்களை சொல்லுது. ஒன்று, பாகவதம் எதுக்காக எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா க்ளோரிஃபிகேஷன். எந்த பக்தரையும் நம்ம என்ன பண்ணணும், புகழ்ந்து பாடணும். அவர் நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு பக்தராக இருந்தாலும் சரி, சும்மா வந்து உக்காந்தாலும் சரி, ஏதோ வந்து சத்சங்கத்துக்காக வராங்களா, அவங்கள கூட நம்ம எப்பவும் வந்து அவங்கள சொல்கிறது மரியாதை இல்லாமல் பேசுகிறது, அவங்கள கேலியை பண்ணுறது, இந்த மாதிரி இருக்கவே கூடாது. அவங்க வந்ததே வந்து மகாபிரபு அனுப்புகிற அந்த ஒரு நபரும் வந்து தேர்ந்தெடுத்தப்பட்ட நபர்கள். யாரால? பகவானால். அதனால் யாரையும் வந்து நம்ம வந்து ஹேளனையாக பேசுகிறது, மரியாதை இல்லாமல் பேசுகிறது, அந்த மாதிரி இருக்கவே கூடாது. ஏன்னா அவங்கவுங்க என்ன சொல்கிறது, கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி, அவங்கவுங்க இதுக்கு தகுந்த மாதிரி, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து ஆக்ட் பண்ணுவாங்க. அதனால் நம்ம தான் அதை பொறுத்துக்கிட்டு எப்படி அவங்களுக்கு வந்து சொல்லணுமோ, எந்த விதையில் சொல்லணுமோ அந்த விதத்தை சொல்லணும். இப்போது எக்ஸாம்பிள் நம்ம நளினா மாதாஜி கூட எடுத்தால், கோயிலுக்கு போனால், வேணுகோபால் சாமி கோயிலுக்கு போனால் அந்த பூஜாரி அம்மாவோட மனைவி கிட்ட எப்படி பேசுகிறது அவருக்கு தான் தெரியும். அந்த மாதிரி பேசிட்டு அவங்கள வந்து இதை எப்படி அவங்கக்கிட்ட நடந்துக்கணுன்றதெல்லாம் அவங்களுக்கு நல்லா தெரியும். அந்த மாதிரி நடந்துக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துலையும் ஒரு விசித்திரமான ஒரு ஆட்கள்லாம் இருப்பாங்க. அவங்க பேசுகிறதே நம்மளுக்கு பிடிக்கிறது இல்லை. இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும், நம்மளோட இந்த சேவைக்காக, நம்மளோட பகவான நாமத்தை வந்து பரப்புறதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். கொஞ்சம் தாங்கி சகிச்சுக்கிட்டு அந்தந்த இடத்துல அந்தந்த மாதிரி அவங்கக்கிட்ட பேசினா தான் அது வந்து கொஞ்சம் வேலையை நடக்கும். சேவையை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கணும். மற்ற இதில் நம்ம வந்தால் புரிஞ்சுக்கிறது. அதனால தான் கிருஷ்ணவனர் வந்து ரொம்ப உயர்ந்தமானது அப்படின்னு சொல்கிறாங்க. கிருஷ்ணவருக்கு வந்தால் இது எல்லாமே சொல்லிக் கொடுக்குது. நமக்கு பகவத்கீதா சொல்லிக் கொடுக்குது, பாகவதம் சொல்லிக் கொடுக்குது. பக்தர்கள் நம்ம வந்து கரெக்ட் பண்ணுறாங்க, எந்தெந்த சமயத்தில் எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பக்தர்கள் அடிக்கடி அந்த மாதிரி பிரபுபாதர் எல்லா சீடர்களையும் கரெக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சீடரையும் கரெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பண்ணணும். பாருங்கள், குருமஹாராஜ் வந்து எங்கள் குருமஹாராஜ் நம்ம இவர் மது பண்டித் பிரபு வந்து அவ்வளோ இதாக இருந்தால் கூட, இப்போ கூட குருமஹாராஜ் கிட்ட போய் பேசினா கூட, நம்மளுக்கும் அவங்களுக்கு அவ்வளோ இது கோர்ட்டில் ப்ராப்ளமாக இருந்தால் கூட, குருமஹாராஜ் கிட்ட அவரை பற்றி யாராவது தப்பாக பேச குருமஹாராஜ் ஏற்றிக்க மாட்டார். ஒரு தடவை நான் குருமஹாராஜ் கூடயே போயிட்டு இருந்தேன். நான் குருமஹாராஜ் நான் பக்கத்தில் இருக்கிறேன். இன்னொரு குருமஹாராஜ் ரொம்ப க்ளோஸ் டிவோட்டி, அவர் டிசைபிள். அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அவர்கிட்ட என்ன பேசுகிறார் குருமஹாராஜ்னா, அவரை பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது குருமஹாராஜ் சொல்கிறாரு, ஹி இஸ் ஆல்சோ மை சன் அப்படின்றாரு. அவரும் என்னோட பையன். நீங்கள்லாம் எப்படி நீங்கள் பசங்க என்னோட பசங்களோ, அவங்களும் ஒரு பையன் எனக்கு சொல்கிறார் குருமஹாராஜ். ஒரு வீட்டில் 10 பேர் குழந்தைங்க இருக்குன்னா 10 பேர் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, ஒருத்தர் ஒரு மாதிரி இருப்பாங்க. அதனால் அப்பா ஆனவன் எவன் அவனுக்கு விருத்தமாக பேசுகிறானோ அவனை வெட்டி தூர போடுறதில்ல. அவனையும் மற்ற பசங்களை எப்படி பார்த்துக்கிறானோ அதே மாதிரி அவனுக்கும் அந்த கேர் கொடுக்குறாங்க, அவனை வந்து கவனிக்கிறாங்களே தவிர, இப்போ நம்ம பசங்களே வந்து கெட்டான ஒரு வழியில் போனால் நம்ம தூக்கி போட்டுறோமா, அவனா போட மாட்டோம். அந்த மாதிரி குருமஹாராஜ் எல்லாரையும் பார்க்குறாரு. அந்த மாதிரி குருமஹாராஜ் அந்த ஒரு தன்மையை நம்ம வந்து வளர்த்துக்கணும். அதனால் எல்லாரும் இப்போ கர்மிங்க கூட அவ்வளோதான் வராங்க. இப்போ நம்ம வந்து அன்றைக்கி நரசிம்ம பண்ணும்போது யாரோ ஒரு காவி கலர் போட்டு யாரோ ஒருத்தர் தான் பார்த்தீங்களா, அவன் உள்ளே போகிறதுக்கே இது பண்ணுறாரு, முயற்சி பண்ணுறாரு. நானும் சும்மா இருந்தது, ஏதோ பேசிட்டு இருந்தாலும் சொல்லி சும்மா இருந்தேன். ஆனால் நரசிம்மர் இருக்க இடத்துல போகிறாரு. அந்த சமயத்தில் நம்ம என்ன செய்யணும், அமுச்சிடணும். நீ எல்லாம் அதெல்லாம் உள்ளே போகக்கூடாதுப்பா, அதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது. அதனால் சொன்ன உடனே அவர் டக்குன்னு போயிட்டார். அந்த மாதிரி பல இடத்துல. அப்போ இன்னொருத்தர் இருக்கார், அந்த குடிச்சிட்டு ஒருத்தர் வராரு.
அவனை நான் வந்து ஏதோ ஒரு மாதிரி பார்த்தேன், குடிச்சிட்டு ஏதாவது ஏன்னா இருக்கிற எல்லாம் மாத்தாஜி இருக்காங்களே ஏதாவது வந்து இப்போ போகிறானான்னு சொல்லி பார்த்தா அவன் அன்னைக்கு நிறைய சர்வீஸ் செஞ்சுருக்கான். பகவான் எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஒரு ஆட்டோவை பார்த்தேன் நான். அந்த ஆட்டோக்காரன் நான் எங்கேயோ வெளியே போயிட்டுருக்கேன், நான் வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி அவன் போயிட்டான். நானும் இந்த பக்கம் வந்துட்டேன் சர்வீஸ்க்காக. ஆனால் அவன் சொல்லிட்டு என்ன அவன் எனக்கு சொல்கிறான், சாமி நீங்கள் சேவையை பாருங்கள், அந்த ஆட்டோக்காரன் வந்து நான் நிறுத்துகிறேன், நான் நிறுத்த அவனுக்கு சொல்கிறேன். கரெக்ட் அவர் தாமோதராஜி கூட பண்ணிட்டாரு. அதனால யாரையும் வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. இல்லை நான் எதுக்காக சொல்கிறேன்னா, யாரையும் வந்து நம்ம வந்து புறக்கணிக்க கூடாது, நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. எல்லாம் எடுத்துகிட்டு வந்தால் நிறைய சேவை செஞ்சா. அப்புறம் இந்த இது கட்டினான் ஸ்க்ரீனு கட்டைன்னு அந்த பார்ட்டிஷன் அவன் தான் போய் அந்த பக்கம் போய் அந்த பக்கத்து வீட்டு இருக்க பாருங்க, அந்த காம்பவுண்ட் ஏறி கட்டிட்டு இருக்கான் பாருங்க. கேட்டானா తీయదండి తాగేస్తారు తినేకియలా అట్లా వాళ్ళకి దుడ్లు ఉంటే కూడా మనం ఇవ్వకూడదు. అంటే మనము వాళ్ళకి ఇచ్చి తాగేకూడదు దుడ్లలో. వాడు ఏమైనా పొని చేసింటే మనం ఇవ్వచ్చు, పొని ఏమైనా చేసింటే మనం ఇవ్వచ్చు. అంటే పొని చేసి మనం அவனே அவன்கிட்ட வேலை வாங்கிட்ட நம்ம பணம் கொடுத்தா அவன் குடிக்கிறானோ என்ன பண்ணுறானோ தெரியல. ஏன்னா நம்மளுக்கு கொடுக்குற ஒரு இது இருக்குது, கொடுக்க வேண்டிய ஒரு இது இருக்குது, ஒரு கடமை இருக்குது, ப்ரோட்டோக்கால் இருக்குது. ஆனால் சும்மா யாருக்கும் குடிக்காத வந்து பணத்தை கொடுக்கக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு ஐயோ பாவம் தான் நினைக்குது, ஐயோ பாவம் சொல்லி ஒரு இது வருது மனசில். ஆனால் போய் குடிச்சிடுறானே, அதானே தப்பு. அந்த தப்புக்கு நம்ம வந்து பலியாகிடக்கூடாது. நம்ம கொடுத்து அவன் போய் பண்ணக்கூடாது, போய் குடிக்கக்கூடாது, அது தப்பு அது. ஆனால் இப்போ வேலைக்காரங்களாம் வராங்க, மேஸ்திரிக்காரங்க வராங்க, வேலை செய்யறதுக்கு வராங்க, பெயிண்ட் அடிக்கிற வராங்க, அவங்கெல்லாம் குடிக்கிறது தான் அவங்களோட வேலை. ஆனால் அவங்களுக்கு நம்ம வந்து நான் பணம் கொடுக்குறத நீ குடிக்கிறேன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வேலை பண்ணதுனால அந்த வேலைக்கு கரெக்டாக தகுந்த மாதிரி நம்ம பணத்தை கொடுக்கணும். ஸோ அதனால் யாரையும் வந்து நம்ம புறக்கணிக்கக்கூடாது. எல்லாருமே தேவைப்படுறாங்க, ஒரு நபரும் நம்மளுக்கு வந்து தேவைப்படுறாங்க. அப்படி தான் பிரபுபாதர் பார்த்தார் எல்லாரையும், ஒருத்தரையும் அந்த கேர் எடுத்துக்கிட்டார், எல்லாரையும் கேர் எடுத்துக்கிட்டார், யாரையும் வந்து கேர்லெஸ்ஸாக பார்க்கல அவர். ஸோ அதான் பாகவதம் நம்ம ஒரு ஃபஸ்ட்டு பாகவதம் வந்து எழுதின ஒரு காரணமே வந்து பகவானை வந்து புகழ்ந்து பாடணும். எங்கே பகவானை புகழ்ந்து பாடுறாங்களோ அந்த இடத்துல துன்பம்ன்றதை நம்ம பார்க்க முடியாது. ரெண்டாவது, நம்மளோட அந்த மனசு எவ்வளோதான் துன்பத்தில் ஆளாக இருந்தால் கூட அந்த துன்பத்திலேருந்து நம்ம வெளியே வந்துடுவோம் எப்போ பாகவதத்தை பற்றி பகவானை பற்றி நம்ம புகழ்ந்து பாடுவோம். ரெண்டாவது வந்து பகவானை பற்றி செய்திகளை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக தான், இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறதுக்காக தான் ரெண்டாவது காரணம் எழுதுறது. மூணாவது வந்து அந்த செய்திகளை கலெக்ட் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணி எப்படி பகவான்கிட்ட போகிறதுன்றது வந்து பாகவதம் வந்து நம்மளுக்கு அது எழுதப்பட்டிருக்கு. இது மூணாவது காரணம். அதனால் பாகவதம் வந்து பகவானை புகழ்ந்து பாடுறது, அந்த நாரதமுனி சொன்ன அந்த கருத்தை வந்து வியாசதேவர் நல்லா மையமாக வச்சுக்கிட்டு அந்த எழுதுனதுனால தான் இன்றைக்கி பல ஆத்மாக்கள் வந்து தன்னோட தமோகுண ஸ்டேஜிலேருந்து சத்துவகுண ஸ்டேஜுக்கு வந்து பெரிய பெரிய பக்தர்களாக இருக்காங்க. எத்தனையோ பேர் பக்தர்கள் ஆகிட்டாங்க பாகவதம் படித்து, பகவத்கீதை படித்து. ஓகே, ஹரே கிருஷ்ணா. நம்ம ஸ்டாப் பண்ணலாம், பிரார்த்தனை பண்ணலாம். குரு மகாராஜ்க்காக, எல்லா பக்தர்களுக்காக, எல்லாரோட ஆரோக்கியத்துக்காக, சாந்திக்காக. இது ஏகாதசி ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். సో ఎత్తన పేరు మీరు ఏకాదశి ఉంటారు కదా? ఎలా దానికి ఐటమ్ ఏమన్నా దానికి కావాల్సిన ఐటమ్ తీసుకోవచ్చు కాదు. ఇది మీకు ఏమది కెలంగి గెనసు దాన్ని బాగా నీళ్ళు ఎవరేసి తినచ్చు కదా. అది శనగీతి తినచ్చు, క్యారెట్ ఇది బీన్స్ వద్దు, క్యారెట్ గెనసు అదంతా మీరు బాగా పల్లి మాదిరి చేసుకోండి కదా. కాదు మీకు ఇది గెనస్ తింటే ఏమైనా ప్రాబ్లం ఉంది? ఏం లేదనే వాయు సరే கிழங்கு சாப்பிடலாம். போன வாரம் நரசிம்ம ஜெயந்தி இருந்தா 3 மணி வரைக்கும் சரி ஊர்ல அவங்க கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. சரி வரலன்னு சும்மா உட்காந்து பார்த்துட்டு పడుతా ఎందుకు ముడలే పోయి శనగీట్లు తీసుకోవచ్చు కదా. శనగీట్లు జ్యూస్ తాగొచ్చు, దోసకాయ జ్యూస్ తాగితే ఇక్కడ తాగిపోతే ఏమో కాలేప్పుడు బాగుంటుంది. అట్లా మీరు కాకపోతే ఏం చేస్తారు, 3 గంటలకి ఒకసారి జ్యూస్ తాగాలి కాదు. మీరు నీళ్ళు సరిగా తాగలేదు అనుకోండి. నీళ్ళు முடியாதுன்னா டேப்லெட் எடுத்துக்கலாம், தப்பில்லை. షుగర్ బీపీ ఉండే వాళ్ళు వచ్చి మాతాజీ షుగర్ బీపీ ఉండే వాళ్ళు వచ్చి టాబ్లెట్ తీసుకోవాలి. ఆ టాబ్లెట్ తీసుకోకుండా మజ్జిగ తాగొచ్చు కదా బాగా, ఎల్నీరు తాగొచ్చు, మజ్జిగ తాగొచ్చు, జ్యూస్ తాగొచ్చు బాగా.
అది సాப்பிட்டு టాబ్లెట్ எடுப்போம் కాலையில இருந்து சாப்பிடுவோம் పొద్దుననే మీరు తినేనా పొద్దున 10:11 టిఫిన్ తినే టైంలో మీరు తినేనా అంతే అవును ఒళ్ళు ప్రచన మీరు ఉంటారు ప్రభు కదా మీరు మాకేమి తెలుసు இவங்களுக்கு ஞாபகப்படுத்த గంట ఉంటే இவர் இருக்கிறதுக்கு ரெடியா இருக்காரு நான் வந்து இல்ல எனக்கு ఫోన్ నంబర్ இவருக்கு మన నరసింహ జయంతికి చాలా ఇదైపోయింది కాళ్ళు కట్ల గీసి పెట్టినట్లు